நாம எல்லாரும் எதிர்பார்த்த வேட்டையன் ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏங்க அந்த ட்ரெய்லரை பார்த்தா அவரை எங்கன்னா ஒரு 74 வயசு மனுஷன் மாதிரியா தெரியுது. என்ன நட, அந்த கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு அப்படி ஒரு ஸ்டைலா நடக்கிறாரு பாருங்க, துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு. ஐயோ பங்கமா இருக்கிறாருங்க தலைவர். அந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே நமக்குள்ளேயே நம்ம என்னதான் வந்து ஒரு சின்ன வயசுல இருந்தாலும் அந்த மனுஷனை பார்க்கும்போது வந்து நம்மளுக்கே வந்து ஒரு கூஸ் பம்ஸ் ஆகுதுன்னா பாருங்க. ஏன்னா 74ங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ வேற அது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. இந்த வேலையில தான் இந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. செமையா இருக்கு ட்ரெய்லரு. ஆக்சுவலா யூகிக்கவே முடியல கதையை. உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்னதான் நடக்க போகுது அந்த கதையில அப்படின்றத யூகிக்க முடியாத வகையில தான் இந்த ட்ரெய்லரை எடுத்து முடிச்சிருக்காங்க. சரி, ட்ரெய்லரை எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடக்குது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அவங்க வீடியோல காட்டுறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா ஸ்டூடெண்ட்ஸை காட்டுறாங்க, அதே மாதிரி மும்பை ஸ்டூடெண்ட்ஸை காட்டுறாங்க, தமிழ்நாட்டில் காட்டுறாங்க. ஸோ ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கு. அது ஒரு கொலையா பல கொலைகளா கூட இருக்கலாம், ஒரு கொலையோ பல கொலையோ அது நடந்திருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொள்ளையனை நீங்க கண்டுபிடிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த நடக்கிற ப்ரொட்டஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சில டைலாக்ஸ் வருது. எது என்கவுண்டருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி டைலாக்ஸ் வருது. அதாவது ஒரு பெண் வந்து பேசும்போது சொல்றாங்க, இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை, ஆனா பொறுக்கிங்கெல்லாம் பாதுகாப்பா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பொறுக்கி பக்கத்துல என்கவுண்டர் தான் பண்ணணும், இந்த மாதிரி பொறுக்கிகள் எல்லாம் நம்ம என்கவுண்டர் பண்ணி தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது இயற்கை, எல்லாருடைய கொந்தளிப்பு வந்து அப்படிதான் நார்மலா இருக்கும். ஏன்னா ஒரு பெண்ணை வந்து ஒரு ரேப் பண்ணி கொலை பண்றாங்க, அந்த நிலைமைக்கு போகும்போது அது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில எப்படி, ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி பொதுமக்களா இருந்தாலும் சரி, ஏங்க அந்த கொள்ளையனெல்லாம் என்கவுண்டர் பண்ணாங்க, ஒரு பொண்ணை இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ என்கவுண்டர் சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த டைலாக்ஸ் வந்த பிறகு அங்க பாத்தீங்கன்னா ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் வருது. சென்னையிலும் சரி கன்னியாகுமரியிலும் சரி. இந்த கதையோட பேஸே எங்க நடக்குதுன்னா சென்னை அண்ட் கன்னியாகுமரியில தான் எடுத்திருக்காங்க போல. ஏன்னா TN-74 TN-01 ரெஜிஸ்ட்ரேஷன் தான் சுத்திட்டு இருக்கு. ஸோ அவங்க காட்டும் போது போலீஸ் கூட பாத்தீங்கன்னா சென்னை போலீஸை காட்டுறாங்க, அப்புறமா இந்த கன்னியாகுமரி போலீஸை காட்டுறாங்க. ஸோ இங்க நடக்கிற ஒரு படம் தான் இது. ஸோ லா அண்ட் ஆர்டர் வந்து பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது, ப்ரொட்டஸ்ட் ஜாஸ்தி ஆகும் போது அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு போலீஸ்ல இருந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு வீக்ல வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணியே ஆகணும், ஒரு என்கவுண்டர் பண்ணாதான் நம்ம வந்து தப்பிக்க முடியும், இல்லைன்னா பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்லும் போது ரஜினி சார் இன்ட்ரோவை காட்டுறாங்க. மனுஷன் வந்து அடி ஏங்க ஒரு வாரம்லாம் தேவைப்படுது, நான் 3 நாள்ல முடிச்சு தரேங்க அப்படின்ட்டு அந்த மனுஷன் ஸ்டைலா நடந்து கெத்தா வராரு. தேவையில்லை சார், ஒரு வாரம் ரொம்ப அதிகம், 3 நாள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரும். ஸோ இந்த மாதிரி போகுது. அதுக்கப்புறமா என்கவுண்டர்ஸ் ஏதோ நடக்குது போல. அதுக்கு மேல என்ன நடக்குதுன்னா ஒரு சில டைலாக்ஸ் வருது. அதாவது நம்ம ரஜினி சார் சொல்றாரு, அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, அநியாயம் நடக்கும்போது போலீஸ் அமைதியா இருக்கிறத விட அதிகாரத்தை கையில எடுக்கிறது தப்பே கிடையாது அப்படின்ட்டு ரஜினி சார் சொல்ற டைலாக்ஸும் அவரும் என்கவுண்டர் சப்போர்ட்டா தான் பேசுறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபகத் ஃபாசிலோ துஷாராவோட லவ் ஸ்டோரி லைட்டா காட்டுறாங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு என்னன்னா துஷாரா தான் அந்த இறந்து போற பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க வந்து ஒரு இறந்து போன பொண்ணோட சடலத்தை காட்டும் போது அது துஷாராவோட மேப் ஆகுது. ஸோ துஷாரா இறந்து போற மாதிரி தான் இந்த சீன் இருக்கு. ஃபகத் ஃபாசில் என்ன கேரக்டர்ன்றத வந்து கொஸ்டின் மார்க்லயே நமக்கு வச்சிருக்காங்க. ஒரு லவ் பாயா வராரு, அதுவும் ஒரு காமெடி பண்ற ஒரு லவ் பாயா வராரு. ஆனா அவரோட கேரக்டர் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். லாஸ்ட்ல என்னமோ மிகப்பெரிய வில்லன் வருது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராணா டகுபதியை தான் காட்ட போறாங்க. ஏன்னா அவரோட ரோல் வந்து ஒரு பெரிய ஜைஜாண்டிக் ஒரு பெரிய பிசினஸ் மேன் மாதிரி காட்டுறாங்க. மேபி அவரு லோக்கல் பிசினஸ்லயும் இன்வால்வ் ஆயிருக்கலாம், இந்த கஞ்சா ட்ரக்ஸ் அது மாதிரியும் இன்வால்வ் ஆகலாம், இந்த பொண்ணுங்க பிரச்சனையிலயும் அவர் இன்வால்வ் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அடுத்தது உங்களுக்கு வர ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சன் வந்து அந்த கதையில வருவத பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர், ஒரு லா படிச்ச ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில தான் வராரு. ஏன்னா அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது பின்னாடி உங்களுக்கு அட்வொகேட் சிம்பிள்லாம் போட்டிருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு லா முடிச்ச ஒரு நபரா தெரியுது நம்மளுக்கு. ஸோ அவரே கேஸ் எடுத்து வாதாடவும் வாய்ப்பு இருக்கு. பட் கோர்ட் டிராமாக்குள்ள யார் அட்வொகேட்ன்றதை இவங்க லாஸ்ட் வரைக்கும் காட்டல, கோர்ட் டிராமாவே காட்டல, வெளியில தான் காட்டுறாங்க. ஸோ இவர் ஒரு லா படித்த ஒரு ஹியூமன் கமிஷனர். அவர் வந்து ஒரு சில என்கவுண்டர்களுக்கு அகெயின்ஸ்டா பேசுறவர், என்கவுண்டரிசம்கே அகெயின்ஸ்ட் அமிதாப் பச்சன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ப்ரிவியூலே நம்ம வந்து பார்த்தோம், என்கவுண்டர் வேலை வந்து நீங்க கொலை பண்ணுறது கொலைக்கு சமம், என்கவுண்டர் பண்ணுறதே கொலைக்கு சமம் அப்படின்னு பேசினவர் தான் அமிதாப் பச்சன். ஸோ இதுல அமிதாப் பச்சன் ரோலும் வந்து ஒரு கொஸ்டின் மார்க். அவர் வந்து நல்லவரா கெட்டவரா அந்த கொஸ்டின் மார்க் ஒன்று இருக்கு. இவர் லா படிச்ச ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனரா இருக்கிறனால நமக்கு என்னமோ ஒரு சந்தேகம் ஏற்படுது,
ராணா டகுபதிக்கு ரிலேஷனா அமிதாப் பச்சன் இருப்பாரான்னு. ஏன்னா ராணா டகுபதி தான் பெரிய வில்லனா இருப்பாரு இந்த படத்துல நம்ம நினைக்கிறோம். அவரை ப்ரொடெக்ட் பண்ற சேவ் பண்ற ஒரு ஆளா தான் அமிதாப் பச்சன் இருப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சோ இதுதான் ட்ரெய்லர். லாஸ்ட்ல இப்படியே போய் இப்படியே ட்ரெய்லரை முடிக்கிறாங்க. சரி, இப்ப இந்த ட்ரெய்லரை நம்ம டீகோட் பண்றோம். ஓகே, சோ சென்னை கன்னியாகுமரி இங்க வந்து பெண்கள் வந்து கொலை செய்யப்படுறாங்க. மேபி ரேப் பண்ணி கொலை செய்யப்படுறாங்க, இல்ல ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆகி கொலை பண்றாங்க. கன்னியாகுமரியில பர்டிகுலரா ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு பெண்ணை வந்து கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலையை யார் பண்ணான்னா இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து பெருசா வெடிக்குது. அந்த ப்ரொட்டஸ்ட் வெடிக்கும் போது தான் இங்க வந்து ஒரு என்கவுண்டர் தேவைப்படுறதா தமிழ்நாடு போலீஸ் வந்து சொல்லுது. அப்பதான் வந்து ரஜினி சார் உங்களுக்கு வேற எங்கன்னா என்கவுண்டர்ஸ் நிறைய பண்ணிருப்பாரு, பட் இதுக்கும் ரஜினி சார் தேவைப்படுறதுனால ரஜினி சார் என்ட்ரி வராரு. ஓகே, இப்போ அந்த இறந்து போன பொண்ணு யாரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா துஷாராவா தான் இருக்கும். அவங்களுக்காக தான் இங்க இவ்வளவு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. துஷாராவோட லவ்வர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபகத் ஃபாசிலா இருப்பாரு. இப்போ என்கவுண்டர் செய்யற போலீஸ் டீம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரித்திகா இருக்காங்க, பிளஸ் ரஜினி சார் கூட கொஞ்சம் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ற ஒரு என்கவுண்டர் தப்பான நபரை கொலை பண்ணிடுறாங்க. அப்படிதான் கதை போகும். தப்பான நபரை கொலை பண்ணிடுறாங்க. ஆனா அந்த கொலையை ரஜினி சார் பண்ணிருப்பாரானா? கண்டிப்பா ரஜினி சார் பண்ணிருக்க மாட்டாரு. ஏன்னா அந்த பர்டிகுலர் என்கவுண்டரை நான் சொல்றேன். ஏன்னா இவங்க தப்பான நபரை என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. அதை வந்து மேபி இவரோட டீம் மெம்பர்ஸ்ல யாருன்னா இருக்கிற ஒருத்தர் அந்த தப்பான என்கவுண்டரை பண்ணிடலாம். அந்த பழிய டீம் மெம்பர்ஸ்க்காக ரஜினி சார் எடுத்துட்டு இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட்ல வந்து ரஜினி சாருக்கும் அமிதாப் பச்சனுக்கும் ஒரு டைலாக் வருது. அதுல என்ன பேசுறாரு ரஜினி சார்னா, நீங்க என்ன எங்க தூக்கி அடிச்சாலும் சரி நான் அதே போலீஸ்காரனா தான் வருவேன், அவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலர் பர்சனை சொல்றாரு. கண்டிப்பா அது ராணா டகுபதியா தான் இருக்கும். ஏன்னா ஆக்சுவல் வில்லன் ஒருத்தன், ஆனா அவனை விட்டுட்டு இவங்க தப்பான என்கவுண்டர் பண்ணனால நான் அவனை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்ட்டு ரஜினி சார் ஒரு சபதம் எடுக்கிற மாதிரி அமிதாப் பச்சன் கிட்ட எடுக்கிற மாதிரி ஒரு சீன் காட்டியிருக்காங்க. சோ தப்பான என்கவுண்டர் பண்ணவரா ரஜினி சாரை காட்டுவாங்களான்னா கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ரஜினி சார் எஸ் இஸ் an என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், பட் யார் தப்பு பண்றாங்களோ அவங்களதான் சுடுவாரு. ஆனா இங்க ஒரு தப்பான என்கவுண்டர் நடந்திருக்கலாம். அந்த தப்பான என்கவுண்டரை டீம் மெம்பர்ஸ் யாருன்னா செஞ்சிருக்கலாம். அந்த பழிய ரஜினி சார் அவங்க மேல விழக்கூடாதுன்னு ரஜினி சார் எடுத்திருக்கலாம். அதால இவருக்கு பல டிரான்ஸ்பர் நடந்திருக்கலாம், பல டி ப்ரமோஷன் நடந்திருக்கலாம். இவரை தூக்கி எங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அந்த கோட் சீக்வன்ஸ்ல எல்லாம் இவர் வந்து பங்கேற்கிற மாதிரி ஆயிருக்கும். ஏன்னா இவர் தான் பழிய எடுத்துக்கிறார்ல. சோ அப்படி எடுத்துட்டு போய் லாஸ்டா ரஜினி சார் வில்லனை பழி வாங்கினாரா இல்லையா, உண்மையான வில்லனை அழித்தாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த கதையா இருக்க போகுது. சோ இதுல வந்து ஃபகத் ஃபாசில் அந்த நான் சொல்றல தப்பான என்கவுண்டர்ல ஒருத்தனை கொலை பண்ணிடுறாங்கன்ட்டு நம்ம யூகத்துல ஃபகத் ஃபாசிலா இருக்கலாம். ஏன்னா ஃபகத் ஃபாசில் தான் அந்த பொண்ணோட லவ்வரா காட்டுறாங்க. சோ ஃபகத் ஃபாசிலை இவங்க தப்பா என்கவுண்டர் பண்ணிட்டும் இருக்கலாம், ஃபகத் ஃபாசில் இறந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு போலீஸ் இன்ஃபார்மரா கூட இருக்கலாம். அவர் வந்து இந்த டீமுக்கு என்கவுண்டர் டீமுக்கு சப்போர்ட் பண்ற ரோலையும் அவர் பிளே பண்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா ஃபகத் ஃபாசில் வந்து துஷாராவை லவ் பண்றாரு. சோ அவரு போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணி இந்த வில்லனை பழி வாங்குறதுக்கு ரஜினி சாருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்க தப்பா என்கவுண்டர் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த என்கவுண்டர் இவங்க ஃபகத் ஃபாசிலே பண்ணிருக்கலாம். இது எல்லாமே ஒரு யூகம் தாங்க. ஏன்னா நீங்களும் பட ட்ரெய்லரை பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு கதை தெரியும், இது இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும், இப்படிதான் வரும், அப்படிதான் வரும்னு உங்களுக்கும் ஒரு யூகம் இருக்கும்ல. அது மாதிரி இது ஒரு யூகம் தான். சோ நம்ம யூகத்துல, ஏன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ரஜினி சார் தப்பா பண்ண மாட்டார் எந்த செயலியோன்னு. சோ அந்த ஒரு யூகத்துல தான் இந்த கதை. நீங்களும் இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு என்ன கதைன்னு ப்ரெடிக்ட் பண்றியோ அப்படியே சின்னதா லைன்ல அடிங்க. எந்த கதையா இருந்தாலும் அக்டோபர் 10ஆம் தேதி தீபாவளி தான் நம்மளுக்கு எல்லாருக்கும். 31ஆம் தேதி தீபாவளி இல்ல, அக்டோபர் 10ஆம் தேதியே தீபாவளி தான். ட்ரெய்லர் சும்மா பங்கமா மாசா இருக்கு. ப்ரிவியூக்கும் ட்ரெய்லருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ற மூட்ல தான் இருக்கு. ஏன்னா அவர் நடந்து வர ஸ்டைலும் அந்த கூலிங் கிளாஸ் போட்டுன்னு நடந்து வர்றதுலாம் சான்ஸே இல்லைங்க. எப்பவுமே ஒரே நிரந்தரமான சூப்பர் ஸ்டார் இந்த தமிழ்நாட்டுக்கு இல்ல இந்தியாவுக்கே நிரந்தரமான சூப்பர் ஸ்டார் யாருன்னா அது வேற யாரும் இல்ல, நம்ம தலைவர் தாங்க.